நீங்க கேட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு மரகலண்டை வந்தா இதை சொல்லியிருக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்குள்ள ஒரு செய்தி. என்ன செய்தின்னா, அல்லாஹ் பல வேதங்களை அருளி இருக்கிறான். குர்ஆனுக்கு முன்னாடி எல்லா நபிமார்களுக்கும் வேதங்களை கொடுத்துருக்கிறான். அதை பத்தி ஒரு ஒரு மெசேஜ், கல்வி சிறப்புன்னு சொல்லிட்டு குர்ஆனுடைய சிறப்புன்னு சொல்லி அதை எழுதிட்டு வரும்போது, முந்தைய வேதங்கள் அனைத்தும் எத்தனை வேதம் இருக்கோ அத்தனையும் குர்ஆனுக்குள் அடக்கம் அப்படின்னு வாசகத்தை ஆரம்பிக்கிறார். அதை ஒத்துக்கலாம். குர்ஆன்ங்கிறது எல்லா சாராம்சத்தையும் உள்ளடக்கி எல்லாம் தந்திருக்கிறான். முந்தைய வேதங்கள்ல உள்ளதுல இருந்து டிஃபரெண்டான ஒரு மார்க்கத்தை தரல. அதே அல்லாஹ்வுங்கிறது, அதே ரசூல்மார்கள் கட்டுப்படுறது, அதே சொர்க்கம், அதே நரகம், சில சட்ட ஹலால் ஹராம்ல சில வித்தியாசங்கள் இருக்கும். மற்றபடி முந்தைய வேதங்கள்ல உள்ள அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் குர்ஆன்ல இருக்குங்கிறாங்க. அது ஒரு பாரதூரமா இருக்காது. இது சொல்லிட்டாங்களா, முந்தைய வேதங்கள்ல உள்ள அனைத்தும் எதுல இருக்குங்க? குர்ஆன்ல இருக்குது. இதோடு நிறுத்திக்கிறாம குர்ஆன்ல உள்ள அனைத்தும் அல்ஹம்து சூராவில் இருக்கு அப்படிங்கிறாங்க. குர்ஆன்ல உள்ள அனைத்தும் எப்படி அல்ஹம்து சூராவில் இருக்கு? குர்ஆன்ல எல்லா வேதங்களுடைய கருத்து இருக்குங்கும் போது ஒரு பெரிய நூல்ல அனைத்து கருத்து இருக்குங்கிறது சாதாரணமா ஒரு அறிவுக்கு ஏத்துக்கிறதா இருக்குது. அந்த எல்லா குர்ஆன்ல உள்ள எல்லாமே எதுல இருக்குது? அல்ஹம்து சூராவில் இருக்குங்கிறான். அது கூட கொஞ்சம் அப்படி ஏதாவது சமாளிச்சு வழக்கம் சொல்லி ஏதாவது சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கடுத்து சொல்றாங்க அடுத்த வரல, அல்ஹம்துலில் அனைத்தும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல அத்தனை வேதங்கள்ல சொல்லப்பட்டதுன்னா எதுல இருக்குது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல எல்லாம் அடங்கி இருக்குது. அதுக்கடுத்து அதோட எல்லாம் பரவாயில்லை, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல உள்ள எல்லாமே பிஸ்மிங்கிறதுல இருக்குது. அந்த பிஸ்மில்லா முதல் எழுத்து இருக்குல்ல, அந்த பிஸ்மிங்கிறதுக்குள்ள அனைத்து இருக்குது. அனைத்து வேதங்களுடைய உள்ள அனைத்து விஷயங்களும் எதுல இருக்குது? பிஸ்மில இருக்குது. பிஸ்மில உள்ள அனைத்தும் அதன் முதல் எழுத்தாக பாருங்கள பி பே என்று எழுத்து இருக்குல்ல, அந்த பேயில் இருக்கிறது. அதோட விட்டாலும் பரவாயில்ல, அந்த பேயில் உள்ளது வந்து பேக்கில் ஒரு புள்ளி வைப்போமே, அந்த புள்ளியில் இருக்கிறது. ஒரு புள்ளி வச்சுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுல அல்ஹம்து இருக்குது, எல்லா குர்ஆனும் இருக்குது, அது மாதிரி என்ன இருக்குது? அனைத்து வேதங்களும் இருக்கிறது. புள்ளியில என்ன இருக்கு? ஒரு மொத்தமா ஒரு வாசகத்தை சொன்னாதான் ஒரு கருத்தை தரும். ஒரு புள்ளியில எந்த ஒரு கருத்துமே இருக்காது. புள்ளி புள்ளி தான், அதுக்கு மேல அதுல ஒரு கருத்து கிடையாது. இப்ப எந்த அளவுக்கு எழுதியிருக்காங்கன்னா, இது ஒரு அறிவுள்ள ஒருத்தன் அப்படி எழுதுவானா? இதுக்கு என்ன மீனிங் சொல்லு? ஒரு புள்ளியை வச்சு சிந்திக்க சொன்னா அதுல என்ன சிந்திப்பார் அவரு? இந்த புள்ளி இதுல சிந்திச்சுப்பார், அனைத்தும் இருக்குது. அதுல என்ன அதுல இருந்து வழங்க? புள்ளிங்கிற புள்ளியே தெரியுமே தவிர, அது மைய தெரியுமே தவிர, அது என்ன ஒரு கருத்தையும் சொல்றதுக்குரியதா? இந்த புள்ளி பேக்கி மட்டுமா வைப்பாங்க? எல்லா எழுத்துமா வைப்பாங்க? அரபி மொழியில மட்டுமா புள்ளி இருக்கு? எல்லா பாஷையிலும் இருக்கு. எல்லா பாஷையிலும் இருக்கு. தமிழ்ல எல்லா மெய் எழுத்துக்கும் புள்ளி தான் வைப்போம். இக்கு இம்மிட்டுன்னு செய்யறோம், புள்ளி தான் வைக்கிறோம். புள்ளிங்கிறது வந்து அந்த எழுத்துக்கள் தானே வைப்பாங்க. சும்மா கூட ஒரு பாறை முடியுதுங்கிறதுக்காக கூட வைப்பாங்க, ஒரு அடையாளத்தை கூட வைப்பாங்க. புள்ளியில என்ன இருக்குங்கிறேன்? வார்த்தைகளும் வாக்கியங்களும் தான் கருத்தை சொல்லுமே தவிர புள்ளிகளும் ஒத்த எழுத்தும் சொல்லுமா? அலிஃபு லாம் மீம்ங்கிற அலிஃபுக்கு என்ன அர்த்தம்னா அலிஃபு தான், அலிஃபுண்டா அலிஃபு தான், லாம்டா லாம்பு தான், அப்படித்தானே சொல்ல முடியும். அதுக்கு மேல அது அர்த்தம் இருக்குமா? இப்ப எந்த அளவுக்கு எழுதியிருக்காங்கன்னு கேட்டா, இது குர்ஆனுடைய சிறப்பு சொல்றாங்களாம். இது குர்ஆனுடைய சிறப்புண்டா இது அவனுக்கு விளங்குமா? குர்ஆனுடைய சிறப்பா இது? எல்லா வேதங்கள்ல உள்ள சாராம்சமும் குர்ஆன்ல இருக்குது அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு அந்த கருத்தை இருக்குன்றது ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பெரிய விஷயங்களை சுருக்கி, அடிப்படையான விஷயங்களை சுருக்கி குர்ஆன்ல தரப்பட்டிருக்குன்னு சொல்லிக்கிறலாம். அது அல்ஹம்துல இருக்குங்கிறத கூட ஒத்துக்கலாம். ஏன்னு கேட்டா, அல்ஹம்துல உன்னை வணங்குகிறோம், உன்னை உதவி தேடுகிறோம், அடிப்படையான விஷயங்கள், நேர்வழியை காட்டு, எல்லா சாராம்சமும் அந்த சூரத்துல் ஃபாத்தியாவுக்குள்ளேயே அடங்கி விட்டதுன்னு சொன்னா கூட அது வரைக்கும் கரெக்டா ஒத்துக்கலாம். அதுக்கப்புறமேல உள்ளதெல்லாம் மடமையா இருக்கிறது. அல்ஹம்துல உள்ளதெல்லாம் பிஸ்மில்லாவுல இருக்கு, பிஸ்மில்லா உள்ளதெல்லாம் பிஸ்மில இருக்கு, பிஸ்மில உள்ளதெல்லாம் பீல இருக்குது, பீல உள்ளதெல்லாம் புள்ளியில இருக்குது அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப புள்ளிங்கிறது எல்லாத்துலயும் இருக்குமே. பிஸ்மில்லாவுல மட்டுமா புள்ளி இருக்கு? முந்தைய வேதத்தில் உள்ள எழுத்துல தான் புள்ளி இருக்கு. புள்ளிக்குள்ள இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? பிஸ்மில்லா புள்ளிக்கும் வேற புள்ளிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பிஸ்மில்லாவுக்கு ஒரு புள்ளி வைக்கிறோம், வேற ஒரு எழுத்துக்கு ஒரு புள்ளி வைக்கிறோம்னா அந்த புள்ளியில் என்ன டிஃபரெண்ட் இருக்குங்கிற அதே தானே. அப்ப எந்த ஒரு அறிவு லாஜிக் ஒண்ணுமே இருக்காது. என்னத்தையாவது வாயில வந்து எழுதி விட்டு போறோம், பக்கத்துல இறக்குவோம், அது கதை மாதிரி உட்காந்து ரசிச்சு பார்ப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த தாலீம் படிக்கும்போது பார்த்தா ரசிக்கிறத பார்க்கணும். இதுக்கெல்லாம் சுப்ஹானல்லாஹ். இது இந்த மடமைக்கு பேர் சுப்ஹானல்லாஹ்வா? நம்மளை சிந்தனையை மழுங்க செஞ்சு அறிவு கூர்மையை வந்து அதை வந்து இல்லாமக்கி நம்மள ஒரு மூடராக்குறதுக்காக வேண்டி இந்த நூல் பாடுபடுதுன்னு நல்லா விளங்கலையா? அது ஒரு விஷயத்தை பார்க்கணும்.